ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெரிய ஆசையாக இருக்கிறது என்னவாக இருக்கணும் தெரியுமா? கவர் டிரைவ். இந்த கவர் டிரைவ் எப்படி அடிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர் டிரைவ் எல்லா பாலுக்கும் கவர் டிரைவ் ஆடிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாலையும் கவர் டிரைவ் ஆட முடியாது. ஸோ கவர் டிரைவ் ஆடுறதுக்குன்னு ஒரு லென்த் இருக்குது. அந்த லென்த்தில் விழுற பாலை மட்டும்தான் நம்மளால் கவர் டிரைவ் அடிக்க முடியும். ஸோ அது எந்த மாதிரியான லென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டான்ஸ் மிடில் ஸ்டம்பில் நீங்கள் கார்டு எடுத்து நிற்கும் போது ஆஃப் ஸ்டம்ப் அண்ட் ஃபோர்த் ஸ்டம்ப், ஆஃப் ஸ்டம்புக்கும் ஃபோர்த் ஸ்டம்புக்கும் வெளியில் வர்ற பாலை மட்டும்தான் உங்களால் கவர் டிரைவ் அடிக்க முடியும். ஸோ உங்களால் இங்கே விழுற பாலை உங்களால் கவர்ஸில் போய் அடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது. அதை நீங்கள் நேராக ஆன் டிரைவ் தான் அடிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டான்ஸில் நிற்கும்போது உங்களுக்கு உங்களோட ஃபோர்த் ஸ்டம்ப் லைனில் பால் வரும்போது நல்லா பாலுக்கு க்ளோஸாக போயிட்டு உங்களோட நீயும் ஹெட்டும் பாலுக்கு க்ளோஸாக போகணும். வர்ற பாலை ஆன் த ரைஸ், வர்ற பாலை அதே பாலை ரைஸ் ஆகி வரும்போது அதோட பாலோட தலையில் அடிக்கணும். அடிக்கும்போது உங்களோட பேட் பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். வர்ற பாலை நீங்கள் அடிக்கும்போது பேட் இப்படி தான் அடிக்கணும். சரியா? இப்படியெல்லாம் போகாதீங்க. ரிஸ்ட்டை ரோல் பண்ணக்கூடாது. பால் அந்த லைனில் வரும்போது உங்களோட ஃபீட் இந்த மாதிரி மூவ் பண்ணி பேட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விடுங்க. உங்களோட ஹெட்டு ஸ்டில்லாக தான் இருக்கணும். பாலை பார்க்கணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாலை பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதெல்லாம் உங்களால் பர்ஃபெக்டான ஒரு கவர் டிரைவ் அடிக்க முடியும். தேங்க்யூ.